வரும். அந்த வருமானத்தை ஈட்டுக்கொள்வதற்காக வேண்டிதான் அவன் உருவாக்கிய ஒரு முறைதான் இந்த கல்வி முறை. அந்த வருமானத்திற்காக மாத்திரம் என்று நாம் சொல்ல முடியாது. அவனுடைய நோக்கமே முஸ்லிம்களை வழிகெடுப்பதே, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சீர்குலைப்பதே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு மாற்றமாக இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் சீர்குலைத்து அந்த வாழ்க்கை வழிமுறைகளை அவனின் பால் அழைத்து செல்வதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட நினைக்கின்றேன். மன் லா அதப லஹு ஃபலா இல்ம லஹு, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இல்ம் கிடையாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையாகும். நாம் அனைவரும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்கின்றது, தன் தாய் தகப்பனுக்கு எந்த அளவு கட்டுப்படுகின்றது, தன்னுடைய உஸ்தாத்மார்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒழுக்கத்தை இழந்தார்கள், மார்க்க அறிவையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒழுக்கத்தை எவ்வாறு இழந்தார்கள்? அவர்கள் உலகத்தினுடைய தேவைகளை கொண்டு, உலக நடவடிக்கைகளை கொண்டு, யூதனுடைய கல்வி முறைகளை கொண்டு யூதனுடைய பக்கம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்பட்டதின் விளைவு மார்க்க அறிவை இழந்தார்கள். மார்க்கத்தினுடைய செயற்பாடுகளில் இருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள். இன்று பாடசாலைகளில் நீங்கள் சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய பாடங்களில் அல்லாஹுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகளை மாத்திரம் படித்துக் கொடுக்கின்றார்களா? இல்லை. எதை மார்க்கம் ஹராம் என்று கூறியதோ, எதை மார்க்கம் பிழை என்று கூறியதோ அந்த ஹராமான இசையை அவர்கள் ஆரம்ப காலத்தில் கொடுக்கின்றார்கள். புரோகிராம் என்ற பெயரில் பாடசாலைகளில் நடக்கக்கூடிய விழாக்கள் என்ற நிகழ்வுகளில் பிள்ளைகளை பாட வைப்பதும் ஆட வைப்பதும், அவர்கள் கவி பேசுவதும் போன்று யூதனுடைய செயல்களையும் மார்க்கத்திற்கு முரணான விடயங்களையும் ஆரம்ப காலத்தில் இருந்தே பிள்ளைகளுக்கு பழக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம், கவலைக்குரிய விடயம், தன்னுடைய பிள்ளைகள் எங்கே செல்கின்றார்கள், எதை நோக்கி செல்கின்றார்கள், எதை அடிப்படையில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நடனம் ஆடுவதற்கும் பாடல் பாடுவதற்கும் கவி பேசுவதற்கும் தான் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோமா? அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கவில்லையா? அவருடைய மறுமை வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? நீங்கள் மரணித்த பின்னால் உங்களுடைய பிள்ளைகள் இவ்வாறே இசையும் பாடலும் கூத்துமாக தெருவாக அலைந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன? இன்று விளையாட்டு என்ற பெயரில் பாடசாலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துகளை நீங்கள் பார்க்கவில்லையா? வாலிப பெண்கள் இன்று ஹிஜாப் இல்லாமல் அரைகுறை ஆடைகளோடு தெருவாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மைதானங்களில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களுடைய பெண்களுடைய உடல்கள் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெண்களுடைய உடல்கள் இன்று வெளிப்படுத்தப்படுகின்றது. யூதனால் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இது. இன்று பெண்களுடைய உடல்கள் ஆண்களின் கண்களால் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இன்று விளையாட்டின் மூலமாக இந்த பாடசாலை கல்வி இன்று இலகுபடுத்திவிட்டது. ஒரு பெண் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவு இருந்தது, அவர்கள் எந்த அளவு இதை எடுத்து நடந்தார்கள், பெண்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்கள். இன்று பெண்களுடைய சூழ்நிலைகள் என்ன? அவர்கள் கல்வி என்று அவர்களுடைய வாழ்க்கையில் எதை கல்வியாக எடுத்துக்கொண்டார்கள்? யூனிவர்சிட்டி என்று சென்று விட்டாலே அங்கிருந்து அவர்களுடைய கல்வி முறையை நாம் பார்ப்போம். தன்னுடைய கற்பை கலைப்பதற்காக வேண்டி ஆரம்ப காலத்திலிருந்து டெப்லெட்ஸ் கொடுத்து வருகின்றார்கள். அது எதற்காக? என்ன முறைகளுக்காக? தன்னுடைய இச்சைகளை நீங்கள் எவ்வாறு இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் தேவைகளை நீங்கள் 18 வயசிற்கு மேலால் வந்தாலே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அது வெளியே தெரியாமல் இருக்க, அந்த பாவம் வெளியே தெரியாமல் இருக்க, அந்த கருவை கரைப்பதற்காக வேண்டி பாடசாலைகளில் அல்ல, யூனிவர்சிட்டிகளில் ஆரம்ப காலத்தில் வருடமாக டெப்லெட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. இதுதான் சிறந்த மனிதர்களை உருவாக்கும் நோக்கமா? பிள்ளைகளை சிறந்த வளர்ப்பாக வளர்ப்பதின் நோக்கமா? உங்களுடைய பிள்ளைகளின் சீர்திருத்தம் உங்களுடைய கைகளில் உள்ளது என்பது நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம்.
ஆனால் இன்று நீங்கள் பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி உழைக்கவில்லை. நீங்கள் உழைக்கக்கூடிய வருமானம், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் யூதனுடைய தேவைகளுக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பெண்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு இன்னொரு ஆணுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று படித்துக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான முறையில் மார்க்க கல்வியை கொடுத்து அழகான சாலிகான பெண்களாக நீங்கள் வளர்த்தால் சாலிகான கணவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவான். அந்த பிள்ளைகளை கொண்டு மார்க்க தேவைகளை வெளிப்படுத்துவான். அவர்களை சாலிகான பெண்களாக வளர்த்து மக்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அவர்களை அனுப்பி வைப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று நாம் யூதனுடைய கல்விகளை படித்து அந்த யூதனுடைய கல்விகளை படித்து அதில் சிறந்தவனாக இருப்பவனை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கின்றோம். ஆனால் அங்கு அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கும் முறைகளில் அவருடைய வாழ்க்கைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த யூதனுடைய கல்வியை படித்ததன் வெளிப்பாடு திருமணம் எவ்வாறு ஆகின்றது என்பதல்ல, திருமணத்திற்கு பின்னால் எத்தனை தலாக்குகள் இன்று உருவாகிவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. அண்மை காலமாக நம்முடைய ஊரில் நடந்து கொண்ட ஒரு விடயம், பெண்கள் இதுவரை 89 பெண்கள் முர்த்தத்தாகிவிட்டார்கள். பிற மத ஆண்களை திருமணம் செய்தார்கள். பிற மத ஆண்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களும் அது போன்றுதான் பெண்களை திருமணம் முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிற மத பெண்களை திருமணம் முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிற மதத்தை சான்று கொண்டிருக்கின்றார்கள். பிற மதங்களை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அவர்களுடைய நிலைப்பாடுகள் இந்த கல்வி முறைகளின் மூலமாகத்தான் சரிவரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா? அல்ல, அந்த அளவு அல்ல. நாம் கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முஸ்லீமாக வாழவில்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பேர் முஸ்லீமாக இருந்தால் நாம் முஸ்லிம்கள் தான் என்று. எவன் நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் சரியாக முறையாக பின்பற்றி வாழவில்லையோ அவன் நிச்சயமாக சத்தியமாக ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு தகுதியற்றவன், எந்த விதத்திலும் தகுதியற்றவன். இத்தனை பாடங்களை உங்கள் பிள்ளைகள் படிக்கின்றது என்றால் சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை பற்றியோ ஹதீஸை பற்றியோ எந்த அளவுக்கு அறிவிருக்கின்றது என்று, தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதற்கான அறிவுகள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. ஆனால் இன்று பிள்ளைகளுக்கு அந்த அறிவுகள் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு மார்க்க கல்வி என்று வழங்கிய காலம் போய் இன்று உலக கல்வி என்ற காலத்திற்கு பிள்ளைகள் தள்ளப்பட்டு அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் இன்று சீரழிந்து விட்டது. அதற்கு ஒட்டுமொத்த பொறுப்புதாரிகளும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான். எனவே இதை அடிப்படையாக வைத்து உங்களிடத்தில் நான் கூற விரும்புகின்ற ஓர் விடயம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டியது உலக கல்வி அல்ல, மார்க்க கல்வி மாத்திரம். உலக கல்வி உங்களுடைய பிள்ளைகளை யூதனின் பக்கம், யூத நசாராணிகளின் பக்கம் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுமோ தவிர உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது. உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில் இருக்கும், உங்களுக்கு தெரிந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கும். அந்த அறிவை பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பிள்ளைகள் சிறந்த முறைகளில் வியாபாரம் செய்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இன்று விவசாயத்தினுடைய தேவைகள் இருக்கின்றது. அண்மை காலமாக கொரோனாவுடைய காலகட்டங்களில் நாம் அறிந்திருப்போம் விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் என்று. ஆனால் படித்தவர்கள் விவசாயம் செய்வதில்லை. காரணம் என்ன? விவசாயத்தை ஒரு கேவலமான ஒரு தொழிலாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த விவசாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் செய்யப்பட்டது. அது அவர்களால் செய்யப்பட்டது. கால்நடைகளாக இருக்கட்டும், பண்ணை வளர்ப்புகளாக இருக்கட்டும், அது அவர்களால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொழில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பமான ஒரு தொழில். அந்த தொழிலை பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தாலே அவருடைய வாழ்க்கை முறை அழகானதாகவும் சாலிகானதாகவும் அல்லாஹுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படக்கூடியதுமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டோமோ, எதையெல்லாம் நம்முடைய விடயங்களில் சரி என்று கூறப்பட்டதோ அதையெல்லாம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இதிலிருந்து ஒரு தெளிவையும் சிறந்த பதிலையும் வழங்குவான் என்று நம்பி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பிரார்த்தித்த வண்ணம் உங்களிடம் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி